இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உயிர்ப்பு பெருவிழாவின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஞாயிறு உயிர்த்தெழுந்த இயேசு தன் சீடர்களுக்கு படிப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக இன்றைய நற்செய்தி எருசலேம் செல்லும் பாதையில் உள்ள எமாவுஸ் கிராமத்தில் நடந்த அற்புத நிகழ்வை அற்புதமாய் விவரிக்கிறது. இந்த நிகழ்வு நம்பிக்கை இழந்த மனங்களுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவால் கிடைக்கும் மாறுதல், அறிவொளி மற்றும் உணவு கூட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. நம்பிக்கை இழந்து போகும்போது நாம் இயேசுவை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை வலியுறுத்துகிறது. இன்றைய இறைவனுடைய வார்த்தைகள் எமாவுஸ் பயணம் இதயத்தை எரியச் செய்யும் உயிர்ப்பின் பிரசன்னம் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலே நாம் தியானிப்போம். உயிர்ப்பின் பகிரங்க அறிக்கை மீண்டுமாக ஆழப்படுத்தப்படுகிறது. முதல் வாசகம், பெந்தெக்கோஸ்து நாளில் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பேதுரு எருசலேமில் கூடியிருந்த யூதர்களுக்கு மத்தியில் இயேசுவின் உயிர்ப்பை குறித்து அச்சமின்றி சான்று பகர்ந்ததை பற்றி அருமையாய் எடுத்துக் கூறுகிறது. இது நற்செய்தியில் வரும் எமாவுஸ் சீடர்களுக்கு இறை வார்த்தையில் கொடுக்கப்பட்ட அந்த அறிவொளியை, ஞானத்தை, துணிவை ஒரு திருச்சபையின் போதனையாக அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாவின் தோல்வி இங்கு பார்க்கப்படுகிறது. இதுதான் இறையியல் பார்வை. திருத்துதர்கள் இயேசுவின் பாடுகளையும் சிலுவையும் சாவையும் ஒரு தோல்வியாக பார்க்கவில்லை. மாறாக அதுவே கடவுளின் மீட்பு திட்டம் என்று அவர்கள் விசுவசித்தார்கள். மரணம் ஒரு தோல்வி அல்ல, அது மீட்பின் திட்டம் என்று முதல் முறையாக இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பதிய வைத்தது. தாவீது அரசனின் வார்த்தைகளை திருப்பாடலில் மேற்கோள் காட்டி இயேசுவின் உடல் சிதைவுறவில்லை என்றும் சாவின் பிடியால் அவரை அடக்கி வைத்திருக்க முடியவில்லை என்றும் பேதுரு உறுதியாக பிரகடனம் செய்வதை பார்க்கிறோம். பேதுருவும் திருத்துதர்களும் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் பேசினார்கள். திருச்சபையின் அடிப்படை இயேசுவின் உயிர்ப்பில் கொடுக்கப்பட்ட இந்த அசையா விசுவாசம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமூகத்திற்கான நீதியின் குரல், சமூகத்தில் அநீதி, ஏழ்மை, வன்முறை ஆகியவற்றின் பிடியில் சிக்கியிருக்கும் மக்களுக்கு இயேசுவின் உயிர்ப்பின் செய்தியை, விடுதலையின் செய்தியையும் புதிய வாழ்வையும் அது கொடுக்கிறது. ஒரு நிறுவனம் அநியாயமாக ஒருவரை தண்டிக்கும் போது, அல்லது ஒரு நாட்டில் போரினால் மக்கள் துன்பப்படும் போது, அநீதியின் சாவு இப்படி இருந்த இயேசு விடுதலை அடைந்தது போல நாமும் நீதிக்காக போராட வேண்டும். நம்முடைய அச்சங்கள் என்னும் சாவின் பிடியிலிருந்து வெளியே வந்து நம்பிக்கையோடு பேசுவதுதான் உயிர்ப்பின் செய்தி. வெறும் வார்த்தையால், வெற்று வார்த்தைகளால் அல்ல. வெளியேறப்பட்ட இயேசுவிடத்தான் தான் இந்த மீட்பினுடைய விலை என்று இந்த 2வது வாசகத்திலே பேதுரு அருமையாய் நமக்கு கூறுகிறார். அழியாத முடிவில்லாத வாழ்வுக்குரிய பேற்றிற்கான விலை என்ன என்று கேட்டு இயேசுவின் பலி இந்த புனிதமானது என்பதை எடுத்துரைக்கிறது. அதைத்தான் 1 பேதுரு 1 முதல் 19 நாம் படிக்கிறோம். இங்க இறையியல் பார்வை என்ன? கிறிஸ்துவுடைய மதிப்பு விலை மதிப்பற்றது. உலகில் செல்வங்களால், அதாவது பொன், வெள்ளி, பொருள் நம்முடைய பாவங்களுக்கு ஈடு செய்ய முடியாது. நம்முடைய மீட்புக்கு ஈடாக செலுத்தப்பட்ட விலை கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. பேதுரு நம்முடைய வீணான நடத்தையை, அதாவது பழைய பாவங்களை விட்டுவிட்டு வாழ வேண்டும் என்று நம்மை மிகவும் அன்போடு அழைக்கின்றார். உயிர்ப்பிக்கப்பட்ட நம்முடைய வாழ்வு புனிதமும் உண்மையும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். அதுதான் நம்பிக்கையினுடைய அடித்தளமாக இருக்க வேண்டும். நாம் இறந்த நிலையிலிருந்து உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதனாலேயே இந்த மீட்பின் பலனை நாம் பெறுகிறோம். இந்த விசுவாசமே எமாவுஸ் சீடர்களின் இதயத்தில் மீண்டும் மீண்டும் எரிய தொடங்கியது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். தூய நடத்தை என்று சொல்லுவார்கள். இதுதான் இன்றைய இறைவார்த்தையினுடைய எதிர்பார்ப்பு. இன்றைய வாழ்க்கையிலே லஞ்சம் வெர்சஸ் நேர்மை,
லஞ்சம், நேர்மை வெர்சஸ் லஞ்சம், இவைதான் ஒன்றன் பின் ஒன்றாக பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. ஒரு சமூகம் அல்லது தனிநபர் பொன் அல்லது வெள்ளியின், அதாவது லஞ்சம், பண ஆசை, பேராசை, சொத்து ஆசை, நகை ஆசை, இவளுக்கு அடிமையாகும் போது அது வீணான நடத்தைக்கு வழிவகுக்கிறது. நாமும் கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்பதால் நம்முடைய எல்லா செயல்களிலும் நேர்மையுடனும் உண்மையுடனும் வாழ அழைக்கப்படுகிறோம். தூய்மையான வாழ்வு என்பதே கிறிஸ்து நமக்காக செலுத்திய விலைக்கு நாம் கொடுக்கும் உன்னதமான மதிப்பு. எமாவுஸ் அனுபவம் நாம் ஒவ்வொருவருக்கும் நடக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வார்த்தையும் அப்பம். நற்செய்தி வாசகம். இயேசுவின் மரணத்தால் நம்பிக்கையிழந்த கிளியோப்பா மற்றும் ஒரு நண்பர்கள் எமாவுஸ் என்ற கிராமத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களோடு சேர்ந்து நடந்த அற்புதமான நிகழ்வை அற்புதமாய் விவரிக்கிறது. அவர்கள் இப்படி பேசிக்கொண்டும் விவாதிக்கொண்டும் சென்றபோது இயேசு அருகில் வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர்கள் கண்களை அடையாளம் காணாதவாறு மறைத்திருந்தன என்று கடவுளுடைய வார்த்தை கூறுகிறது. அவர் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் தம்மையை பற்றி எழுதப்பட்ட எல்லாவற்றையும் விளக்கி கூறுகிறார். அவர் தங்களுடைய இதயத்தை பற்றி எறியக்கூடிய வார்த்தைகளால் பேசுகிறார். பேசினாலும் அவர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இறை வார்த்தையை நம்பிக்கை இழந்த இதயத்தை மீண்டும் மீண்டும் உயிர்ப்புக்கு நெருப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் சோதனையிலோ, குடும்ப குழப்பத்திலோ, வேதனைகளோ, கலக்கத்திலோ இருக்கும்போது இறைவார்த்தையை தேடுவது நம்முடைய கண்களை திறக்க உதவுகிறது என்பதை ஆண்டவர் பேசிய எமாவுஸ் பயணத்திலே பேசிய வார்த்தை. விரக்தி, வேதனை, தலை குறைந்தவர்களாய் சென்றார்கள். கண்களை திறக்க கடவுளுடைய வார்த்தை உதவுகிறது, உதவ வேண்டும். சீடர்கள் இயேசுவை தங்களோடு தங்கி செல்லுமாறு வலியுறுத்துகிறார்கள். ஆனால் அந்த இறைவார்த்தை அப்பம் பிடுதலுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அவர்கள் இயேசுவை தங்க அழைக்கிறார்கள். அங்கு தங்கி அவர்கள் அப்பத்தை எடுத்து ஆசி ஊறி அதை பிட்டு அவர்களுக்கு அளிக்கிற போது அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள் என்பதை மிக அற்புதமாய் கடவுளுடைய வார்த்தை கூறுகிறது. இயேசு தம்மை பலிக்கு முந்தைய இரவில் தன்னுடைய பலிக்கு முந்தைய இரவில் அவர் என்ன செய்கிறார்? அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பாதங்களை கழுவது போலவே நாமும் அர்ப்பணிக்க வேண்டும். அப்பத்தை எடுத்து ஆசி கூறி பிட்டு கொடுத்த போது சிலர் அவரை அடையாளம் கண்டார்கள். இது உயிர்த்த இயேசுவின் பிரசன்னம் நற்கருணை நிரந்தரமாக இருப்பதை மிகவும் ஆழமாக உணர்த்துகிறது. அது இதற்கு ஒரு சான்று. அந்த சான்றை நாம் உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். இயேசு மறைந்ததும் சீடர்கள் அதே நேரத்தில் எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் மற்ற சீடர்களுக்கு உயிர்ப்பின் செய்தி அறிவித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கும் அற்புதங்கள் நடக்கிற போது, நமக்கும் ஆண்டவருடைய அருள் கிடைக்கிற போது, உடனடியாக அழைப்பு கிடைக்கிற போது உடனடியாக புறப்பட வேண்டும் என்கிற செய்தியையும் இன்று இறைவன் நமக்கு கொடுக்கிறார். உயிர்ப்பின் அனுபவம் சோர்வு நீங்கி உடனடியாக செயல்புரிய நாம் தொடங்க வேண்டும். உயிர்த்த இயேசுவை கண்டவர்கள் ஒருபோதும் சமரசம் செய்யவே மாட்டார்கள். சோம்பேறிகளாக இருக்கவே மாட்டார்கள். சாக்கு போக்கு சொல்லவே மாட்டார்கள். நாம் என்று சொல்கிறோம் என்றால் நாம் இன்னும் உயிர்த்த இயேசுவை அனுபவிக்கவில்லை. வார்த்தையால் பேசிக் கொண்டிருக்கிறோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, உயிர்ப்பின் காலத்தின் 3ஆம் ஞாயிறு எமாவுஸ் சீடர்களின் அனுபவத்தைப் போலவே இயேசுவை நம்முடைய வாழ்வின் சந்திப்புகளில் நற்கருணைகளும் அடையாளம் காண நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருத்தூதர் பேதுருவை போல இயேசு சாவின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்ற உயிர்ப்பின் செய்தியை அச்சமின்றி அறிவிப்போம். இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா என்று சொல்லுவோம். பேதுருவின் அறிவுரைப்படி வீணான நடத்தைக்கு, வீணான செயல்களுக்கு, தவறான செயல்களுக்கு அடிமையாகாமல், பாவத்தின் செயல்களுக்கு அடிமையாகாமல், கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டோம் என்ற உணர்வோடு புனிதமான, தூய்மையான, அன்பான வாழ்வு வாழ்வோம். எமாவுஸ் சீடர்களைப் போல நம்முடைய இதயத்தை எரியச் செய்யும் இறை வார்த்தைக்கும், நம் கண்களை திறக்கும் நற்கருணைக்கும், அப்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்பிக்கையோடு
திருப்பலியில் பங்கேற்று நாம் அவருடைய வழி நடப்போம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆமேன். கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா.